Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அவருடைய ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எப்படி இருந்துச்சு, என்னென்ன கண்டென்ட்லாம் வந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். தமிழ் ஜூனியருக்கு வந்து யார் வாசிச்சாங்களோ அதே மெயில் வாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சீனியருக்குமே வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் பற்றி பார்க்குறப்ப ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து பேசுகிற மாதிரி முதலமைச்சர் ஆற்றிய உரை, ஓகே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஓகே நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறாரு. வடக்கே வாழ தெற்கு தேய்கிறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கோட் பண்ணி பேசினதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பேசேஜஸ் வந்து ஓகே எழுதுகிற லெவலுக்கு தான் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சேஷன், எலாபரேஷன், அதுக்கப்புறமா வந்து சுருக்கெழுத்தில் எழுதுகன்னு சொல்லிட்டு ஒரு 20 வார்த்தைகள் கொடுத்துட்டு அதை எழுத சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கண்டென்சேஷன் எலாபரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த சுதந்திர தினத்தில் வந்து பேசுகிற மாதிரி, தென் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, தென் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்கறது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி கண்டென்ட் பிரித்து எழுதுகிற மாதிரி தான் வந்து வந்துருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. எலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் டெண்டர் நோட்டீஸ், அட்வர்டைஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் இந்த 3 வந்து வந்திருக்கு. சரிங்களா? தென் இந்த 20 வார்த்தைகள் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனந்த நாராயணன் சாரோட புக் இருக்கும் இல்லையா, தமிழ் ஷார்ட் அண்ட் வந்து லெசன்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த புக்கில் இருந்து அப்படியே வந்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இங்கே தான் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒன்றா என்னென்ன எப்படி ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறதுன்றதை பாருங்கள். இப்போ ஆங்காங்கு அதை எப்படி எழுதுறதுன்னா இங்கே டபுள் பண்ணி எழுதணும். ஓகே, இது பேஜ் நம்பர் 34 இருக்கும் அந்த புக்கில். நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக ஆ போட்டு டு போட்டு யாக இப்படி எழுதணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 35 இருக்கும். மூணாவது அது சம்பந்தமாக அது ஸ்டோக் எழுதிட்டு எஸ் சா போட்டு மா போட்டு கா போடணும். அது சம்பந்தமாக இது பேஜ் நம்பர் 42 இருக்குது. நெக்ஸ்ட்டு அத்தியாவசியம் எழுதிட்டு அதில் ஆன அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். இது பேஜ் நம்பர் 48 இருக்குது. கம்யூனிஸ்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு கீழே என் போட்டு எஸ்டி அந்த ஸ்டா லூப் வந்து போடணும், நீண்ட சுழி. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 51 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆறாவது ஒன்றன் பின் ஒன்றாய், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒன்றை ஆட் பண்ணணும். 2 டர் போட்டோம் அப்படின்னா அது ஒன்றன் பின் ஒன்றாய்ன்ற மாதிரி. இது பேஜ் நம்பர் 57 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏழாவது வந்து தற்கால பெருமை, ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தர் போட்டு காலை போட்டு எம் இப்படி நீங்கள் எழுதணும், தற்கால நிலைமை. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 62 இருக்குது. நெக்ஸ்ட்டு எட்டாவது அகநானூறு, அகநா போட்டு கீழே இன்னொரு நா போட்டுக்கணும். ஓகே, இது அகநானூறு பேஜ் நம்பர் 99. நெக்ஸ்ட்டு முத்திரை, எம்மை ஹால் பண்ணி போட்டு அதில் ரை போட்டோம் அப்படின்னா முத்திரை. இது வந்து பேஜ் நம்பர் 123 இருக்குது. நெக்ஸ்ட்டு 10வது அடிக்கொரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி எழுதுறது அப்படின்னா அடி ஸ்டோக் போட்டு கர்ரை போட்டு அப்புறமா தடை ஸ்டோக் எழுதணும். கர்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக கட் பண்ணணும். இப்படி தான் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. பேஜ் நம்பர் 139 வந்து இது வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 11வது நம்ம வந்து பார்த்தோன்னா உடன்படிக்கை, உடன் ஸ்டோக் போட்டு அதிலே கை ஆட் பண்ணோம் அப்படின்னா உடன்படிக்கை. பேஜ் நம்பர் 143 இருக்குது. 12வது சர்வசாதாரணம், சர்வ எழுதிட்டு அதில் சதை போட்டு சர்ற எழுதிட்டு அப்புறம் சதை எழுதிட்டு அப்புறம் அதில் நம் ஆட் பண்ணணும். சர்வசாதாரணம் பேஜ் நம்பர் 152 இருக்குது. 13வது வந்து பார்த்தீங்கன்னா ஆலய பிரவேசம், ஆலய பிரவேசம் இப்படி எழுதணும். சம் சர்க்கிள் நம்ம வந்து போடணும். இதுவுமே பேஜ் நம்பர் 156 இருக்குது. 14வது வந்து பங்கு மூலதனம், பங்கு ஸ்டோக் போட்டுட்டு அதாவது பங்குக்கு பா கட் பண்ணிட்டு மூல தனம் இப்படி நம்ம வந்து எழுதணும். 161. 15வது வந்து முழுவதும் கேட்டிருக்கிறாங்க. ஒரு லார்ஜ் சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா அது முழுவதும். இதுவுமே பேஜ் நம்பர் 175 இருக்குது. நெக்ஸ்ட் 16வது என்ன கேட்டிருக்கிறாங்க, அகில இந்திய கட்சின்னு கேட்டிருக்கிறாங்க. கல் போட்டு
இந்தியக்கு அந்த நா போட்டுட்டு கட்சி கட் பண்ணணும். இதுவுமே வந்து பேஜ் நம்பர் 177 இருக்குது. அப்புறமா அரசிதழ், அரச த போட்டு அந்த ழா குக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அரசிதழ் 183 இருக்குது. 18வது புன்சை நிலம். இது வந்து பாருங்கள் இப்படி எழுதும், புன்சை நிலம். ஓகே, 187 இருக்கிறது. 19வது கவன ஈர்ப்பு தீர்மானம். கா போட்டு வா கொக்கி போட்டு அதில் பா எழுதிட்டு தீர்மானத்துக்கு தீர் போட்டு அதில் எம் சர்க்கிள் வந்து போடணும். 190வது பேஜில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 20வது கேட்டிங்கன்னா உரிமை மீறல் பிரச்சனை. இதை வந்து பாருங்கள், ஊக்கு இது மட்டும் போட்டிருக்கிறாங்க, மீறலுக்கு வந்து மர் போட்டிருக்கிறாங்க, பிரச்சனைக்கு வந்து சனை. உரிமை மீறல் பிரச்சனை இதுவுமே பேஜ் நம்பர் 190 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 20 மார்க். நீங்கள் இதெல்லாம் எத்தனை கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஓவராலாக தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி முதலமைச்சர் பேசுகிற மாதிரி, முதலமைச்சர் ஒரு அரசு விழாவில் வந்து பங்கேற்ற மாதிரி. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்து அப்டேட்டட் ஹால் டிக்கெட் வந்து கொண்டு போகலன்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாருமே நெட் சென்டருக்கு அனுப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் பேப்பரும் செகண்ட் பேப்பரும் அப்படியே கண்டினியூஸாக தான் வந்து நடத்தியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி சென்டரில், ஒரு சில சென்டரில் வந்து பிரேக் விட்டுருக்காங்க ஒரு 30 minutes. மோஸ்ட் ஆஃப் தி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தான் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் போகிறவங்க அப்டேட்டட் ஹால் டிக்கெட் வச்சுருக்கீங்களான்றதை பாருங்கள். கரெக்டான டைமுக்கு நீங்கள் வந்து போயிடணும். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.